அழைத்திட நீயும் இறைவனின் அழைப்பினை ஏற்றுவா. வழிதனை காட்டிடுவாய். எளிய நிலையில் உள்ளோர் ஏற்றம் பெறுவர் என்று உரைத்திட நினைத்திடுவாய். அடிமை வாழ்வில் உள்ளோர் உரிமையாவும் பெற வழிதனை காட்டிடுவாய். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைமகன் இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது நம்முடைய காணிக்கைகளையோ அல்லது நம்முடைய ஒருத்தல் முயற்சிகளையோ அல்ல. இவற்றை எல்லாவற்றையும் விட மேலாக கடவுள் நம்மிடமிருந்து ஒன்றை எதிர்பார்க்கிறார். அது என்னவென்றால் கடவுளுக்கு உகந்த வாழ்வு. யார் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கையை வாழ்கிறாரோ அவரை கடவுள் அதிகமாக நேசிக்கிறார். நாம் சிந்தித்து பார்ப்போம். நான் கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை அன்றாடம் வாழ்கிறேனா என்று. இந்த சிந்தனைகளோடு இன்றைய பலியிலே நாம் நுழைவோம். இந்த பலியிலே கலந்து கொள்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பலவீனங்களுக்காக, பாவங்களுக்காக இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதி ஆகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா,
வானுலக அரசே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்களில் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றை வளர செய்தருளும். அதனால் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியானவருடைய ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் நடுவராய் இருக்கிறார். அவரிடம் ஒரு தலை சார்பு என்பதே கிடையாது. அவர் ஏழைகளுக்கு எதிராய் எவரையும் ஒரு தலை சார்பாய் ஏற்க மாட்டார். தீங்கிழைக்கப்பட்டோரின் மன்றாட்டை கேட்பார். கைவிடப்பட்டோரின் வேண்டுதலை புறக்கணியார். தம்மிடம் முறையிடும் கைப்பெண்களை கைவிடார். ஆண்டவரின் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பணி செய்வோர் ஏற்றுக்கொள்ளப்படுவர். அவர்களுடைய மன்றாட்டு முகில்களை எட்டும். தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல்கள் முகில்களை ஊடுருவிச் செல்லும். அது ஆண்டவரை அடையும் வரை அவர்கள் ஆறுதல் அடைவதில்லை. உன்னத இறைவன் சந்திக்க வரும் வரை அவர்கள் நட்பயிற்சியில் தளர்ச்சி அடைவதில்லை. அவர் நீதிமான்களுக்கு தீர்ப்பு வழங்குகிறார். தம் தீர்ப்பை செயல்படுத்துகிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எங்கள் பதில்: இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவே உலகில் அற்றுப்போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கண்களில் நின்றும்
விடுவிக்கின்றார். இந்த ஏழையை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார். இந்த ஏழையை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பிற்குரியவரே, நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்தில் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன். விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். நான் முதன்முறை வழக்காடிய போது எவரும் என் பக்கம் இருக்கவில்லை. எல்லோரும் என்னை விட்டு அகன்றனர். அக்குற்றம் அவர்களை சாராதிருப்பதாக. நான் அறிவித்த செய்தி நிறைவுற்று. அனைத்து நாட்டவரும் அதனை கேட்க வேண்டுமென்று ஆண்டவர் என் பக்கம் நின்று எனக்கு வலுவூட்டினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் என்னை விடுவித்தார். தீங்கு அனைத்திலிருந்தும் அவர் என்னை விடுவித்து தம் விண்ணரசில் சேர்த்து எனக்கு மீட்பளித்தார். அவருக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக உலகினரை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 9 முதல் 14 முடிய.
அக்காலத்தில் தாங்கள் நேர்மையாளர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த ஓமையை சொன்னார். இருவர் இறைவனிடம் வேண்ட கோயிலுக்கு சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றொருபவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபச்சாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாது உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். வாரத்தில் 2 முறை நோன்பு இருக்கிறேன். என் வருவாயில் எல்லாம் 10 பங்கை கொடுக்கின்றேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலைவில் நின்று கொண்டு வானத்தை அண்ணார்ந்து பார்க்கக்கூட துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, கடவுளே, பாவியாகிய என் மீது இறங்கி அருளும் என்றார். இயேசு, பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது கிறிஸ்து இன்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவனுக்கு உகந்த செயல்களை செய்பவரே வாழ்வு பெறுவர். இறை இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, ஒரு முறை நரகத்தில் ஒரு கிராமத்தைச் சேர்ந்த பலர் சந்தித்து கொண்டார்கள். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த ஊரில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையானோர் நரகத்தில் இருப்பதை உணர்கிறார்கள். அப்போது ஒருவர் கேட்கிறார், நம்ம ஊரில் ஒரு நல்லவர் கூட இல்லையா? ஒருவர் கூட மோட்சத்துக்கு செல்லவில்லையா என்று. உடனே இன்னொருவர் சொல்கிறார், நம் ஊரிலிருந்தும் ஒருவர் மோட்சத்தில் இருக்கிறார் என்று. அது யார் என்று தேடிய பொழுது அவர் ஒரு பிச்சைக்காரர். அந்த ஊரினுடைய ஆலய வாசலிலே அமர்ந்து ஒவ்வொரு நாளும் பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு நபர். முதலில் சந்தோஷப்பட்டார்கள், நம்ம ஊரிலிருந்து ஒருத்தராவது விண்ணகத்தில் இருக்கிறாரே என்று. அது கோயிலில் பிச்சை எடுத்த பிச்சைக்காரர் என்று தெரிந்தவுடனே கோபம் கொண்டு அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருமே கடவுளை சந்திக்க முயற்சி செய்து சந்திக்கிறார்கள். கடவுளிடம் கேட்கிறார்கள், கடவுளே, நாங்கள் எல்லோரும் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு வந்து வழிபட்டிருக்கிறோம். அந்த ஆலய வளர்ச்சிக்காக பல நன்கொடைகளை கொடுத்திருக்கிறோம். அந்த ஆலய கட்டுமான பணிகளுக்கு பெரும்பான்மையான உதவிகளை செய்தோர் நரகத்தில் இருக்கிறார்கள். எங்களிலே பலர் அந்த ஆலயத்திலே அமர்ந்து இறை வார்த்தையை கேட்டிருக்கிறோம். ஒரு சிலர் பக்த சபைகள் மூலமாக இறை வார்த்தையை அறிவித்திருக்கிறோம். இப்படி இருக்க எங்களில் ஒருவர் கூட விண்ணகத்திற்கு வர முடியவில்லை. எங்களில் ஒருவரை கூட நீர் அங்கே அழைக்கவில்லை. மாறாக கோயிலுக்குள் வராத, இறை வார்த்தையை ஒழுங்காக கேட்காத, இறை வார்த்தையை வாசிக்காத, இறை வார்த்தையை பகிராத ஒரு மனிதரை நீர் விண்ணகத்தில் வைத்திருக்கிறீரே, இது முறையா என்று கேட்கிறார்கள். உடனே கடவுள் சொன்னாராம், அன்புக்குரியவர்களே, நீங்கள் எல்லோருமே இறை வார்த்தையை வாசித்தீர்கள், கேட்டீர்கள், எடுத்துரைத்தீர்கள், ஆனால் வாழவில்லை. கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழவில்லை. வெளி அடையாளங்களிலே உங்களை நீங்கள் நிலைநிறுத்தி கொண்டீர்களே தவிர அக வாழ்க்கையிலே நீங்கள் கடவுள் விரும்புவதை பிரதிபலிக்கவில்லை. ஆனால் இந்த மனிதன் அப்படி அல்ல. 3 வேளை உணவு உட்கொள்வதற்கான வசதி இவரிடம் இருந்தும் இந்த மனிதர் பிச்சை எடுக்க ஏன் வந்தார்? இவருடைய வீட்டிற்கு அருகிலே ஒரு மனிதர் இருந்தார். மனைவியை இழந்தவர், 2 பிள்ளைகளுடைய தந்தை. அவரால் அந்த 2 பிள்ளைகளையும் படிக்க வைத்து அவர்களுக்கு 3 வேளை உணவு கொடுப்பது என்பது சவாலாக இருந்தது. எனவே இந்த வயதான மனிதர் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே ஆலய வாசலிலே அமர்ந்து பல வருடங்களாக பிச்சை எடுத்து அந்த பணத்தை வைத்து அந்த எளிய மனிதனுடைய பிள்ளைகளுக்கு உணவும் கல்வியும் ஊட்டி வளர்த்தார். இன்று அந்த பிள்ளைகள் சமூகத்திலே உச்ச நிலையிலே இருக்கின்றன. இவர் எதையுமே, இறைவார்த்தை எதையுமே வாசிக்கவில்லை, கடவுளை ஆலயத்திற்கு உள்வந்து வழிபடவில்லை. ஆனால் இறைவார்த்தையை வாழ்ந்தார்.
கடவுள் விரும்பும் வாழ்க்கையை வாழ்ந்தார், எனவே இவர் விண்ணகத்தில் இருக்கிறார் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, இந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே யூதர்களிடம் ஒரு சிந்தனை இருந்தது. அதாவது ஏழைகள், துன்பப்படக்கூடியவர்கள், இவர்கள் எல்லாருமே கடவுளுடைய பார்வையிலிருந்து விலக்கப்பட்டவர்கள். அதே வேளையிலே வெளிப்படையாக சட்ட திட்டங்களை பின்பற்றி நோன்பிருந்து நன்கொடைகள் கொடுத்து வாழக்கூடியவர்கள் கடவுளுடைய பார்வையிலே மேன்மை அடைவார்கள், கடவுள் அவர்களை உயர்த்துவார் என்று நினைத்திருந்தார்கள். இது ஒரு மூட நம்பிக்கை என்றே நாம் சொல்ல வேண்டும். சீரானுக்கின் ஞானத்திலே அழகாக சொல்லப்படுகிறது, 35வது அதிகாரத்திலே அழகாக சொல்லப்படுகிறது, கடவுள் ஏழைகளுக்கு எதிராக ஒரு சார்பு நிலை உடையவர் அல்ல, தீங்கிழைக்கப்பட்டோருடைய மன்றாட்டுக்களை அவர் கேட்பார், கைவிடப்பட்டவர்களுடைய வேண்டுதலை அவர் என்றுமே புறக்கணிக்க மாட்டார் என்று சீராக்கின் ஞானம் சொல்கிறது. அதாவது அந்த காலத்திலே அவர்கள் ஏழைகளை ஒதுக்கி வைத்திருந்தார்கள், கடவுளுக்கு அப்பாற்பட்டவர்களாக நினைத்தார்கள். அதே நேரத்தில் வெளிவேடத்தோடு வாழக்கூடியவர்கள், போலியாக வாழக்கூடியவர்கள் கடவுளின் மதிப்பை பெறுவார்கள் என்று நம்பியிருந்தார்கள். இதே தான் இயேசுவின் கால யூதர்களுடைய சிந்தனையிலும் பிரதிபலித்தது. அதாவது வாரத்திற்கு 2 நாள் யார் நோன்பிருக்கிறார்களோ, யார் தங்களுடைய மொத்த வருமானத்திலே 10ல் 1 பகுதியை ஆலயத்திற்கு என்று கொடுக்கிறார்களோ அவர்கள் மதிப்பு மிக்கவர்கள், கடவுளுடைய சிறப்பு நண்பர்கள் என்றெல்லாம் அவர்கள் கற்பனை செய்து கொண்டிருந்தார்கள். அதே நேரத்திலே வரி தண்டக்கூடியவர்கள், பாவிகள், கைம்பெண்கள், இவர்களை எல்லாம் அவர்கள் சமுதாய அடிப்படையிலே நசுக்கி வைத்திருந்த போதும் கூட அத்தோடு நின்றுவிடாமல் ஆன்மீகத்திலும் அவர்களை நசுக்கினார்கள், கடவுளிலிருந்து அப்பாற்பட்டவர்களாக காட்டிக்கொண்டார்கள். ஆனால் இயேசு மிக தெளிவாக வெளிப்படையாக சொல்லுகிறார், இந்த வரி தண்டுபவர்களுடைய காணிக்கை தான் மேலானது, அவர்களுடைய காணிக்கை மிகவும் சிறந்தது. வெளிவேடக்காரராகிய பரிசேயர்களுடைய காணிக்கையை விட சாதாரண வரி தண்டுபவருடைய காணிக்கை கடவுளுக்கு பிடித்தமானது என்று சொல்கிறார். அதாவது கடவுள் விரும்புவது உங்களுடைய நோன்பையோ அல்லது உங்களுடைய அன்பளிப்புகளையோ உங்களுடைய வருமானத்தினுடைய ஒரு பகுதியோ அல்ல, மாறாக கடவுள் விரும்புவது கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழும் மனிதனை. அந்த காலத்திலே யூதர்கள் கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழவில்லை, கடவுளுக்கு எது பிடிக்கும் என்பதை அவர்கள் தேடவில்லை, மாறாக வெளிப்படையான ஒரு சில விஷயங்களை இப்படி செய்தால், இப்படிப்பட்ட வெளி அடையாளங்கள் இருந்தால் போதும் என்று வெளி அடையாளங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தார்கள். இயேசு வெளிப்படையாக இது தவறு என்று சுட்டி காட்டுகின்றார். இன்று சற்று ஆழமாக நம்முடைய திருச்சபையை நாம் அலசி பார்த்தோம் என்றால், இன்றைக்கு நம்ம இயேசுவை பின்பற்றுகிறோமா அல்லது இயேசு யாரை போல வாழக்கூடாது, அதாவது பரிசேயர்களைப் போல வாழக்கூடாது என்று சொன்னார் அவர்களைப் போல வாழ்கிறோமா? அதாவது இயேசுவை போல வாழ்கிறோமா, இயேசு யாரை போல வாழக்கூடாது என்று சொன்னாரோ அவர்களைப் போல வாழ்கிறோமா என்று நாம் சற்று ஆழ்ந்து சிந்தித்தோம் என்றால் இயேசுவுடைய சிந்தனைகளை மறந்துவிட்டோம், பரிசேய சிந்தனையைத்தான் இன்று வாழ்வாக்கி கொண்டிருக்கின்றோம். ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு தவறாமல் செல்கிறோமா என்பதை, திருப்பலிக்கு செல்கிறோமா என்பதை நாம் கணக்கெடுப்பது கிடையாது. வருடத்திற்கு ஒரு முறை நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்கிறேனா, என்னுடைய ஆன்மா தூய்மையாக இருக்கிறதா என்பதை நான் சிந்திப்பதோ அதை பற்றி கவலைப்படுவதோ கிடையாது. என்னுடைய கடமைகளை நான் சரியாக செய்கிறேனா, என்னுடைய பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்கிறேனா, அவர்களோடு நேரத்தை செலவிடுகிறேனா, அவர்களுடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கிறேனா, இதெல்லாம் நம்ம சிந்திக்கிறது கிடையாது. சமூகத்திலே கண்ணீர் விடக்கூடிய மனிதர்களுடைய கண்ணீரை பார்த்து பல நேரத்தில் கண்டும் கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம். கடவுள் ஏழைகள் மீது, எளியவர்கள் மீது கரிசனை காட்டச் சொல்லி இருக்கிறார், அதை பற்றியெல்லாம் நாம் சிந்திப்பது கிடையாது. ஆலயத்தில் ஒரு திருவிழா வருகிறது என்றால், ஆலய திருவிழாவில் ஒரு பவனி செல்கிறது என்றால், முதல் ஆளாக நல்ல வெள்ளையும் சொல்லையும் போட்டு அயன் பண்ணி முதல் ஆளாக போட்டோவில் அப்படியே படிகிறதுக்கு வசதியாக போய் நிற்கக்கூடியவர்கள்தான்
இன்றைய கிறிஸ்தவர்கள், பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் வெளி அடையாளத்தை நம்பி வாழக்கூடியவர்கள், வெளி அடையாளமே போதும் என்று வாழக்கூடியவர்களாக இன்று கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். கடவுளுக்கு உகந்த அந்த வாழ்க்கை என்பதை அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து விடுகிறார்கள். ஒரு சில இளைஞர்கள் அந்த பங்கில் இருக்கக்கூடிய திருவிழா புகைப்படங்களை ஒரு தேவைகளுக்காக கடந்த 10 வருடங்களுக்கான புகைப்படங்களை தேடிக்கொண்டே இருந்தார்கள். இந்த தேடிக்கொண்டிருந்த பொழுது அவர்கள் ஒரு விஷயத்தை கண்டுபிடித்து சொன்னார்கள். கடந்த 10 வருடங்களாக நம்முடைய திருவிழாவிலே கொடியேற்றத்திற்கு வந்திருக்கக்கூடிய அருட்பணியாளர்கள் மாறி இருக்கிறார்கள். ஒவ்வொரு கொடியேற்றத்திற்கும் ஒவ்வொரு அருட்பணியாளர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த அருட்பணியாளருடைய கொடியேற்ற வந்த அருட்பணியாளருடைய பக்கத்திலே பங்கு பணியாளர் பங்கு தந்து நிற்கிறார். அதிலையும் இந்த 10 வருஷத்தில் 3 பேர் மாறி இருக்கிறார்கள். கொடியினுடைய அந்த வண்ணமும் மாறி இருக்கிறது. கொடியேற்றவர் மாறி இருக்கிறார், கொடியினுடைய வண்ணம் மாறி இருக்கிறது, பங்கு தந்தை மாறி இருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு முறையும் அந்த கொடியை பிடித்து கொடியை ஏற்ற உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதருடைய அந்த புகைப்படம் மட்டும் மாறவில்லை. 10 வருட புகைப்படத்திலும் அந்த போட்டோவிலையும் ஒரு நபர் இருக்கிறார். ஒருவேளை இவர் 10 வருடமாக அந்த பங்கு மேய்ப்பு சபையினுடைய அல்லது பங்கு பேரவையினுடைய தலைவராக இருக்கிறாரா என்று பார்த்தால் அவர் கடந்த 10 வருடத்தில் எந்த அமைப்பின் தலைவராகவும் இல்லை. ஆனால் அந்த பங்கில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதர். அதாவது ஒவ்வொரு வருடமும் கொடியேற்றும் பொழுது யார் இருக்கிறாரோ இல்லையோ இவர் முதல் ஆளாக போய் அவருடைய அந்த முகத்தை காட்டுவார். நான் முன்னாடி இருக்கிறேன் என்பதை காட்டக்கூடியவராக இருந்தார். எனவே தான் 10 வருஷம் கொடியேற்றத்திலையும் கொடியோடு இணைந்து மாறாமல் ஒரு நபருடைய முகம் இருக்கிறது. இன்னைக்கு பல பேர் இதைத்தான் விரும்புகிறார்கள், இந்த பரிசேய வாழ்க்கையை தான் விரும்புகிறார்கள். சற்று சிந்தித்து பார்ப்போம். கடவுள் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது, ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவரிடமிருந்து எதிர்பார்ப்பது வெளி வேடத்தை அல்ல, பரிசேய வாழ்க்கையை அல்ல, மாறாக கடவுள் விரும்பும் வாழ்க்கையை, உண்மை, நேர்மை, அன்பு, கரிசனை, பகிர்வு ஆகியவை கொண்ட ஒரு கடவுள் விரும்பும் வாழ்க்கையை நம் ஒவ்வொருவரிடமிருந்து எதிர்பார்க்கிறார். நாம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ முயற்சி செய்வோம். அதற்கான அருள் வேண்டி தொடர்ந்து இந்த பலியிலே மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொஞ்சி பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வர இருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமேன். எல்லாமல்ல இறைவன் நம் ஒவ்வொருவருடைய வேண்டுதல்களுக்கும் செவி சாய்ப்பதற்கு ஆவலாக இருக்கிறார். அந்த நல்ல இறைவனிடம் நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு எடுத்துரைப்போம். அன்பின் தந்தை இறைவா, திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள்,
துறவரத்தார் ஆகிய அனைவரும் தாழ்ச்சியின் முன்மாதிரியாக வாழ்ந்து திரு அவையை வழிநடத்தும் தூண்களாக மாறிட தேவையான அருள் வளங்களை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, தமக்கு அருளப்பட்டுள்ள மக்கள் பணி சேவையை தாழ்ச்சியுடன் ஏற்று மக்களுக்காக முழுமையான உள்ளத்துடன் சேவையாற்ற தேவையான வரங்களை தந்துள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, எமது இயலாமையை ஏற்றுக்கொண்டு அவற்றுக்கு ஏற்ப மனம் வருந்தி தாழ்மையான மனத்துடன் எமது வாழ்வை சீராக இறைவனின் குணங்களை உடையவர்களாக ஏனையோருக்கு முன்மாதிரியாக வாழ வரம் தந்துருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே இறைவா, வெர்பம் தொலைக்காட்சிக்கு பல்வேறு விதங்களில் உதவிய அனைவரையும் ஆசிர்வதித்தருளும். விசேட விதமாக இன்றைய நன்னாளில் திருப்பலில் நேரடியாக கலந்து கொள்ள முடியாமல் பல்வேறு நோய்களாலும் இன்னல்களாலும் அவதிப்படுபவர்களை வீடுகளிலிருந்து இத்திருப்பலியில் கலந்து கொண்டவர்களையும் ஆசிர்வதித்து சுகம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுக்களுக்கு செவி சாய்த்தருளும்படியாக எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவார் நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவார் நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, உங்களிடம் என்னிடமான இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கை திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிக்குரிய உமக்கு நாங்கள் அளிக்கும் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றும் இத்திருப்பணி எங்களை உமது மாட்சிக்கு இட்டு செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலக அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர், உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர், இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதிலாளர்களாக ஆட்சி செலுத்தவும் செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையறாது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை தாழ்மையாய் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையாய் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் மல்கம் ரஞ்சித், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா,
அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபிடிப்பினையினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி. கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ நம் ஒவ்வொருவரையும் அழைக்கும் இறைவன் இவரே. இவருடைய மேலான இந்த திருவிருந்திற்கு அழைப்பு பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டுமே சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆன்மீக நற்கருணை சபம். நற்கருணையில் உயிருள்ளாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன்.
ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமீன். என்னும் கோயிலிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா. உள்ளம் என்னும் கோயிலிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா. நீ என் தேடல், நீ என் பாடல், நீ என் ராகம் தாளம் சங்கீதமாய். நீ என் தேடல், நீ என் பாடல், நீ என் ராகம் தாளம் சங்கீதமாய். மலையாக நதியாக இசையாக வா, உணவாக உறவாக உயிராக வா. உள்ளம் என்னும் கோயிலிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா. வாழ்வு உனை தேடும் பயணம் அன்றோ, உன் அன்பு இணை மேவும் தருணம் என்றோ. என் வாழ்வு உனை தேடும் பயணம் அன்றோ, உன் அன்பு இணை மேவும் தருணம் என்றோ. தாயன்பில் தலை சாய்க்கும் சேயாகினேன், நான் உந்தன் பேரன்பில் குயிலாகினேன். தாயன்பில் தலை சாய்க்கும் சேயாகினேன், நான் உந்தன் பேரன்பில் குயிலாகினேன். ஆனந்தம் ஆனந்தம் என் விழியிலும் ஒளியிலும் ஆனந்தம், பேரின்பம் பேரின்பம் என் கனவிலும் நனவிலும் பேரின்பம். ஆனந்தம் ஆனந்தம் என் கனியிலும் ஒளியிலும் ஆனந்தம், பேரின்பம் பேரின்பம் என் கனவிலும் நனவிலும் பேரின்பம். உள்ளம் என்னும் கோயிலிலே வாராயோ இறைவா, இன்பம் எங்கள் வாழ்வினிலே தாராயோ தலைவா. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருளடையாளங்கள் தம்முள் கொண்டிருக்கும் அருள் எங்களில் நிறைவு பெற செய்தருளவுமை வேண்டுகின்றோம். அதனால் இப்போது அடையாள முறையில் கொண்டாடுவதை நாங்கள் உண்மையாகவே பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பு பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நன்றி என்று பாடுவேன் என் இனிய தேவனே, நன்மை செயல்கள் செய்த உந்தன் அன்பை பாடியே. நன்றி என்று பாடுவேன் என் இனிய தேவனே,
இந்த திருப்பலியை ஒளிபரப்பு செய்வதற்கு உதவி செய்த எல்லோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வீடுகளில் இருந்து இந்த திருப்பலியை பார்த்த எல்லோரையுமே கடவுள் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நொழியை உலகின் வழியாயானதால் நன்றி என்று பாடுவேன் இனிய தேவனே. நன்மை செயல்கள் செய்த உந்தன் அன்பை பாடியே நன்றி என்று பாடுவேன் இனிய தேவனே. நன்மை